திருமதி ஜெபமாலை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கடைசி திரியை ஏற்ற சிறுவர்கள் சார்பாக செல்வன் கவிக்குமார் அவர்களை என் முகத்தோடு வரவேற்கின்றேன். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
வழமையான கண்ணிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் இகலாண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது டேவிட் எலிசபெத் ஃபாத்திமா குடும்பத்தார், குழந்தைசாமி சௌந்தரி நெல்சன் குடும்பத்தார், வில்சன் சவத்தினி ஜோ குடும்பத்தார், டைசன் அஞ்சலி எஜினா குடும்பத்தார், ஆண்டனி சில்வஸ்டர் ஜெயராணி குடும்பத்தார், லூர்து பிளஸ்ஸி குடும்பத்தார், சூசை லீமா நிக்கல் ஆண்டோ குடும்பத்தார், ஃபெலிக்ஸ் பிரிட்டோ அருள் அமுதா ஹாரிஸ் குடும்பத்தார், சந்தியாகு குழந்தை மேரி குடும்பத்தார், ஜோசப் திரவியம் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார், ஆண்டனி ராஜ் ஆலிஸ் ஆல்பீனா குடும்பத்தார், குழந்தை தெரேசா குடும்பத்தார், ஐடன் தாஸ் கிரனிஷா குடும்பத்தார், வேளாங்கண்ணி ஆஷா குடும்பத்தார், அருளாயி பிலிப் கார்மேல் அருளாயி குடும்பத்தார், பிலிப் கார்மேலிட்டா குடும்பத்தார் இவர்கள் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்படியாக இதை கொடுக்கின்றார்கள். மேலும் சார்ல்ஸ் அருள்மேரி குடும்பத்தார், ஆல்பர்ட் விஜய் மெதினா ரியா ஜெசு ரிஹன் ஜோஸ் குடும்பத்தார், அமல ஆரோக்கிய நாதன் குடும்பத்தார், அருள்தாஸ் பிலோ குடும்பத்தார், அமல இனாசி சொசைன் மேரி குடும்பத்தார், ஆரோக்கிய மேரி குடும்பத்தார், சந்தானம் மெட்டில்டா மேரி குடும்பத்தார், டேனியல் மைக்கேல் அம்மாள் குடும்பத்தார், ஸ்டீஃபன் தமிழரசி குடும்பத்தார், லூயிஸ் இருதயம் ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து முடிந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். இந்த குடும்பங்கள் அனைவருமாக இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்படியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ஜான் வசீகரன் ஸ்டெல்லா குடும்பத்தார், அம்ரோஸ் ஜெயசெல்வி குடும்பத்தார், மரிய பால் இந்திரா பவானி குடும்பத்தார், எலிசபெத் ராணி குடும்பத்தார், பிரான்சிஸ் சேவியர் சஹாய் ராணி குடும்பத்தார், சுசை அபிலா குடும்பத்தார், ஜீவன் ஜோசப் கேத்ரின் அல்பியா மரியம் குடும்பத்தார், ஜோசப் மேரி பஞ்சவர்ணம் குடும்பத்தார், மைக்கேல் ஆரோக்கியதாஸ் சூசன் பிரசில்லா குடும்பத்தார், ஆண்டனி அமலராஜன் ஆனி பிரின்சி குடும்பத்தார், செல்வராஜ் இருதயராணி குடும்பத்தார், சார்ல்ஸ் வின்சி குடும்பத்தார், செபஸ்திராஜ் வெஸ்லி ரோஸ் குடும்பத்தார், செல்வராஜ் புஷ்பமாலா குடும்பத்தார், மேத்யூ மேரி குடும்பத்தார் இவர்களும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் தங்களுக்கு செய்த தங்களுடைய குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் பாக்யசாமி பிலோமினா குடும்பத்தார், மரிய சுசை பாஸ்கர் ஆன்சி மேரி குடும்பத்தார், யுவ பால்ராஜ் தேன்மொழி எப்சிபா குடும்பத்தார், மரிய தமிழ்செல்வன் ரம்யா குடும்பத்தார், பால்ராஜ் சுகந்தி குடும்பத்தார், கெவின் பாரதி குடும்பத்தார், ஜோசப் மார்டின் பர்னா குடும்பத்தார், அலெக்ஸ் வினோலா ஷியாம் மெர்வின் குடும்பத்தார், ஜோஸ்பின் ஜோசப் குடும்பத்தார் இவர்கள் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ஜோஸ்பின் ஜோசப் ஆண்டனி குடும்பத்தார், ஜான் ஸ்டெல்லா குடும்பத்தார், ராணி மேரி நெல்சன் பிரவீன் ராஜ் மகேஸ்வரி குடும்பத்தார், சஹாய அருள்ராஜ் சஹாய ராணி குடும்பத்தார், சந்தியாகு ஷைலா குடும்பத்தார், ஜோசப் டோம்னிக் ஆஞ்சலா குடும்பத்தார், செல்வராஜ் சஹாய மேரி குடும்பத்தார், தாமஸ் ஆலன் டெனிஸ் இன்ஃபர்டினா குடும்பத்தார், ஜூட் ஆண்டனி நர்மதா மேக்லீன் குடும்பத்தார், சஹாய மேரி குடும்பத்தார், சுசை சவரியம்மாள் குடும்பத்தார், சந்தியாகு ஜான்சி ராணி குடும்பத்தார் ஆகிய இந்த குடும்பங்களும் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இதோடு இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை உங்களுடைய நலனுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது
நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
திருமுகத்திலிருந்து வரும் 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி பாவத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்ட நம் தந்தையின் பேரன்பிலே நனைந்து இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல இடங்களுக்கு செல்வார்கள் இந்த நாளிலே. பல ரிசார்ட் அல்லது ஹோட்டல் இந்த நள்ளிரவுக்காக காத்திருக்க நாம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம் அல்லவா? எவ்வளோ நல்ல ஒரு விஷயம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை தேடி இங்கு வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். ஒரு ஸ்லைட் வராது இல்லையா? முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வாழ்வை நாம் இன்று கொண்டாடுவோம். இந்த ஸ்லைட் சிலது நான் பயன்படுத்துவேன். அந்த
வெளியில் ஸ்லைட்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல, வெளியில் இருக்கும் எல்இடி ஸ்கிரீன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்று நாம் எதை கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜூபிலி ஆண்டில் புது வாழ்வை வரவேற்போம். இந்த ஆண்டு என்னது? நமக்கு ஜூபிலி ஆண்டு. அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? ஜூபிலி ஆண்டு, இயேசுவின் ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா? நிறைய பேர் ரோமாபுரிக்கு திருப்பயணமாக செல்வார்கள். எதிர்நோக்குடன் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறது. இந்த ஆண்டு பொழுது எப்படி வாழணும்? நம்ம எதிர்நோக்குடன், live with hope, live with hope. இந்த ஜூபிலி ஆண்டின் இந்த புது வாழ்வை நாம் இந்த திருப்பலி மூலமாக நாம் அனைவரும் வரவேற்போம். திருப்பயணிகளாக இந்த ஆண்டு முழுவதும் வாழ திருத்தந்தை நம்மை அழைக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட். மீண்டும் போவோம் புனித வாயிலை கடந்து. இந்த கிறிஸ்துமஸ் அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வத்திக்கானிலே பேதுரு பேராலயத்திலே இந்த கதவை திறந்து வைத்தார், புனித கதவை. The holy door was opened for us and we have started the new jubilee year. அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த ஜூபிலி ஆண்டுக்குள் நாம் நுழைவோம். நெக்ஸ்ட். புத்தாண்டை இறைவனின் தாய் மரியாவோடு துவங்குவோம். வித்தியாசமான திருச்சபை அல்லவா? முதல் நாளிலே கடவுள் கொடுத்த இந்த புதிய ஆண்டு முதல் நாளிலே யாரை பற்றி சிந்திக்கின்றோம்? அன்னை மரியாதை. அவ்வளவு திருச்சபையானது, திரு அவையானது இந்த தாயை அன்பு செய்கிறது. நம் அனைவரும் அன்பு செய்யும் ஒரு தாய். ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சிறுவன் எனக்கு அம்மாட்ட வந்து கேட்குறான், எனக்கு ஒரு பைசைக்கிள் வேணுமா, சைக்கிள் வேணுமான்னு கேட்குறான். இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நீ இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பையனாவே இல்லை, கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுது என்று சொல்கிறார். அந்த சிறுவன் அந்த கடிதம் கடவுளுக்கு பிடித்த ஒரு கடிதமாக இருந்தால், உண்மையுள்ள ஒரு கடிதமாக இருந்தால் கடவுளே உனக்கு பைசைக்கிளை தருவார் என்று. அதில் முதல் கடிதம் எழுதுறான். டியர் காட், ஐ வாஸ் a very 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 good boy. ரொம்ப நல்ல பையனா இருந்தேன், ஒரு சைக்கிள் கொடுங்க. அப்புறம் வாசிச்சு பார்க்குறான் கடிதத்தை. நான் எங்க நல்ல பையனா இருந்தேன்? கடிதத்தை கிழித்து விடுகிறான். இரண்டாவது முறை எழுதுகிறான், கடவுளே நான் நல்ல பையனா இருந்தேன், ஒரு பைசைக்கிள் தாங்க. நல்ல பையனா இல்லையே, அந்த கடிதத்தையும் கிழித்து விடுகிறான். மூன்றாவது கடிதம் எழுதுகிறான், ஆண்டவரே கடவுளே நான் ஒரு ஓகே குழந்தையாக இருந்தேன், ஒரு பைசைக்கிள் தாங்க. அதுலேயும் உண்மை இல்லை என்று புரிந்தது, அதையும் கிழித்து விடுகிறான். நான்காவதாக கடைசி கடிதம் எழுதுகிறான், ஆண்டவரே நான் கெட்ட பையனா இருந்தேன், என்னை மன்னித்து ஒரு பைசைக்கிள் கொடுங்க. அந்த கடிதமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. It tells that letter. கடைசியாக என்ன பண்றது தெரியாம அப்படியே ரோட்ல நடந்து போறான். அங்கு ஒரு சிற்றாலயம் ஒன்று உள்ளது. அந்த சிற்றாலயத்தை அழகான மாதாவின் சிறுவம், எல்லாரும் அன்பு செய்த ஒரு மாதா சிறுவம் அங்கு இருந்தது. அந்த சிறுவத்தை யாரும் பார்க்காத நேரத்திலே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துறான். சின்ன ஒரு சிறுவம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து கடைசி கடிதம் எழுதுறான், ஆண்டவரே உன் அன்னையை நான் கடத்தி வந்து விட்டேன், அவங்களுக்கு கிட்னாப் பண்ணிட்டேன், எனக்கு சைக்கிள் கொடுத்தா உங்க தாயை நான் திரும்பி தருவேன் என்று சொல்கிறார். இந்த சிறு பிள்ளைக்கு கடவுள் தன் சொந்த அன்னையை எவ்வளவு அன்பு செய்தது புரிந்திருந்தது. ஆனால் தான் தாய் திருச்சபையும் இந்த முதல் நாளிலே இந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்றது. அதனால் எல்லாரும் அம்மாதாவுக்கு நல்லா ஜோராக கைத்தட்டுக்கு பார்ப்போம். அந்த அன்னை மரியாதைக்கு கைத்தட்டி இந்த தாயை இந்த ஆண்டின் முதல் நாளிலே, இந்த ஜூபிலி ஆண்டின் முதல் நாளிலே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மாதாவை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா? அவ்வளோ துன்பத்திலும் கஷ்டத்திலும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெருவிழா, இந்த இறைவனின் தாய் பெருவிழாவை நாம் இந்த ஆண்டு இந்த ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். இறைவனின் தாய், அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. இயேசு முழுமையாக மனிதரா அல்லது கடவுளா, மனிதரா கடவுளா? தாய் திருச்சபை சொல் முழு மனிதரும் கடவுளும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று அறிவித்தார்கள். தியோட்டோகோஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். மரியன்னை விழாவுகளிலே இது மிக மாபெரும் ஒரு பெருவிழா. இது முக்கியமாக 3 பெருவிழாக்கள் உள்ளன அன்னை மரியாள். இதெல்லாம்
இன்று கொண்டாடும் பெருவிழா. இன்னும் 2 பெருவிழா இருக்கின்றன. விண்ணேர். ஓகே, நெக்ஸ்ட் அன்னை மரியாள் அமலூர். இந்த 3 பெருவிழாக்கள். அன்னை மரியாள் பாவம் என்று பிறந்தால், ஏனால் கடவுளின் தாய், பாவம் இல்லாததால் மோட்சத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாள். மரணம் என்பது அவருக்கு கிடையாது. இந்த 3 பெருவிழாக்கள், அது மிக முக்கியமான ஒரு பெருவிழா இன்று நாம் கொண்டாடும் இந்த பெருவிழா. அன்னை மரியாள் கடவுளின் தாய். நெக்ஸ்ட், அன்னைக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை இது. அவளே இதுக்கு தேர்ந்தெடுக்கவில்லை, கடவுளே அவர் அழைத்து. ஷாஜஹான் தன் மனைவிக்கு என்ன கட்டுறாரு? தாஜ்மஹாலை கட்டுகிறார். அழகான அந்த ஸ்பாட்லெஸ், without any type of disturbance in that beautiful building, without any flaw. அன்னை மரியாள் இயேசு தன் தந்தையாய கடவுள் தன் மகனுக்கு ஒரு தாயை அவர் உருவாக்க எவ்வளவு திட்டமிட்டு இருப்பார். அழகான ஒரு தாயை படைத்து அந்த தாய்க்கு அவர் எல்லா வரங்களையும் தருகிறார். அதாவது வானதூதர் அருள் நிறை பெற்றவரே, எல்லா வரங்களையும் பெற்றவளே என்று அவரை அழைக்கிறார். நெக்ஸ்ட், நாம் ஏன் அவரை மகிமைப்படுத்துகிறோம்? கடவுளின் அருளுக்கு முழுமையாக செவிசாய்த்தார், கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதற்காக இந்த தாயை நாம் கொண்டாடுகிறோம் இன்று. நெக்ஸ்ட் ஸ்லைட். அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னையே கொடுத்தார், முழுமையாக கொடுத்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட். அன்னை மரியாள் சகோதர சகோதரர்களுக்கு தன்னையே கொடுத்தார். காணா ஒரு திருமணத்திலே கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிற நேரத்திலே அவள் அங்கு நிற்கின்றாள். இதுதான் நம்முடைய தாய். இதற்காக தான் அவளை நாம் போற்றுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். எதிர்நோக்கின் அன்னையாக இன்று நம்மை வழி நடத்துகிறார். எதிர்நோக்கின் தாய். இந்த ஆண்டு முழுவதும் இந்த தாயோடு நாம் பயணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதனால் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடலாமா? வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. ஆவே 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 மாரியா, ஆவே 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 மாரியா. So the first theme is Mary, Mother of God. கடவுளின் தாய் அன்னை மரியாள். இரண்டாவது, ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு பரிசாக தருகிறார். 365 நாட்கள். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நன்றி கூறுவது, நன்றியின் நாள். 1 மணி நேரம் நீங்கள் ஆராதனை மூலமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கடவுளை நம்மை அழைக்கின்றார். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ மீண்டும் ஒரு புதிய ஆண்டை நமக்கு ஒரு கொடையாக தருகிறார். வாழ்க்கை என்பது ஒரு கொடை, சரியா? வாழ்க்கை என்பது ஒரு கொடை. 2 முக்கியமான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் பிறந்த நாள், இன்னொன்று அந்த வாழ்க்கையை பற்றி நான் புரிந்து கொண்டு முழுமையாக வாழ்கின்ற அந்த முதல் நாள். இந்த ஆண்டு, இந்த புதிய நாளிலே எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம். இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த திருப்பலிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். இந்த ஆண்டு எனக்கு ஒரு எதிர்நோக்கின் ஆண்டாக அமைய வேண்டும். So we are all pilgrims of hope. Pilgrims of hope. திருப்பயணிகள். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு எதிர்நோக்குடன், நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். நெக்ஸ்ட், இதான் இந்த முதல் வாசகம் இல்லையா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் வந்திருக்கோம் இங்கே, சரியா? அனைவரும் சேர்ந்து வாசிங்கள். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், உன்னை காப்பாராக.
இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம், உன்மேல் தன் திருமுகத்தை ஒளிர செய்து அருள் வழங்குவாராக. உங்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த ஆண்டு முழுவதும் தருவாராக. மூன்றாவது, ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. பாதுகாப்பு, உங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களும், அமைதி. இன்னைக்கு நன்மை வாங்க போறீங்களே கொஞ்ச நேரத்தில், அந்த நேரத்தில் இதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எங்களோடு நடந்து வர வேண்டும், அதற்காக தான் திருப்பலிக்கு வருகிறோம். சரியா? நெக்ஸ்ட் லைன். We are blessed to be a blessing. ஏன் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார் கடவுள்? நம் அனைவரும் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இங்கு உள்ள அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். You are blessed to become a blessing. Okay? அதனால் வெளியே போவது இன்னைக்கு எல்லாரும், நான் குருப்பட்ட பாங்கி அந்த நாளிலே என்னுடைய நண்பர்கள் இத்தாலி நாட்டிலிருந்து வந்துடுறாங்க. நாங்கள் 6 ஆண்டுகள் படித்த பிறகு குருப்பட்ட வாங்கினேன். இத்தாலி நாட்டு நண்பர்கள் வந்திருந்தார்கள். குருப்பட்ட வாங்கிய பிறகு நான் முட்டி போட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த இத்தாலிய நண்பர்களுக்கு நம்பவே முடியவில்லை. எத்தனை பேர் இன்னும் நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றோம்? முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்களா குழந்தைங்க? வாங்க வைங்க. வாங்காட்டியும் முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். Bless your children. Bless your children. Don't forget. இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்க இல்லையா, எல்லாரும் அம்மா அப்பாட்ட முட்டி போட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். And you become a blessing for others. Next. இறைத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இதான் ஆசீர்வாதம். நாம் வெளியே சென்று பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் இறைத்தந்தையின் ஆசீர்வாதத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், ஜூபிலி ஆண்டை வரவேற்போம். நன்றி உணர்வோடு இரக்கத்தை சுவைப்போம் இந்த ஆண்டு முழுவதும். With gratitude, let us live this new jubilee year. Next slide. இரக்கத்தை அனுபவிப்போம். இந்த திருப்பலியிலே இரக்கத்தை அனுபவித்து இந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஜூபிலி ஆண்டு என்றாலே எப்பொழுது மன்னிக்க பழகிக் கொள்வோம். கடவுளின் மன்னிப்பை இந்த ஆண்டு சிறப்பாக பெறப்போகின்றோம். வத்திக்கான் நகரத்துக்கு சென்று பேதுரு பேராளத்துக்கு அந்த வாசலிலே நுழைந்தீர்கள் என்றால் இறை மன்னிப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அதே மன்னிப்பை நம்முடைய ஆலயங்களில் நாம் பெறலாம். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு என்றாலே இறை மன்னிப்பை பெறும் ஒரு ஆண்டு. சரியா? இறை மன்னிப்பை பெறும் ஒரு ஆண்டு. இதை மறக்காதீர்கள். நாமும் பிறரை மன்னிப்போம். மன்னிப்பு இறைவனின் இதயம் என்பதால் நாம் முழு மனதோடு மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும். நெக்ஸ்ட், மகிழ்ச்சியோடு மன்னிக்க வேண்டும். The joy of forgiving. கடவுள் எவ்வாறு தன் மகன் திரும்பி வரும்பொழுது அவர் அரவணைத்தாரோ அதுபோல் இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்குடன் ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் வாழ்வோம். இந்த ஆண்டு முழுவதும் நமது குடும்பங்களில் மன்னிப்பின் மகிழ்ச்சியை பெற வேண்டும். Let us enjoy forgiveness in our families. எல்லாருமே ஒருவர் மன்னித்து நல்ல ஒரு வாழ்க்கை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் ஒரு குருவானிடம் அவருடைய ஒப்புரவு வருட்சாதத்திற்காக செல்வாராம் பல ஆண்டுகள். அவர் இறக்கும் பொழுது அந்த குருவானவர் அங்கு படுக்க வைத்திருந்தார்களாம். அவர் கையில் ஜெபமாலை இருந்ததாம். திருத்தந்தை பிரான்சிஸ் பிஷப்பாக இருக்கும் பொழுது முட்டி போட்டு அவர் அருகாமையில் ஜெபிக்கின்றார். அந்த சிலுவையை பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நாட்கள், பல ஆண்டுகள் அவர் ஆசீர்வாதித்து அவர் மன்னித்ததை அந்த சிலுவையிலே பார்க்கிறார். யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த சிலுவையில் ஜெபமாலையில் லேசாக அது ஒரு கத்திரிக்கோள் வைத்து அதை மட்டும் தனியாக அதை வெட்டி அந்த சிலுவையை அவர் கேசட்டில் எப்பொழுதும் வைத்திருப்பாராம். அந்த மன்னிப்பின் அடையாளமாக. இரண்டாவது மன்னியுங்கள். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆசீர்வாதமாக மாறுங்கள். எதெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஏழைகளோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் பகிர்ந்து கொள்வோம். தாராளமாக கொடுக்கும் ஒரு கொடை. பசித்தவருக்கு உணவு கொடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும்
யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ உணவு கொடுப்போம். தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுங்கள். நெக்ஸ்ட், ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுத்தல், வீடின்றி இருப்பவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தல், நோயுற்று இருப்பவரை பார்த்து ஆறுதல் சொல்வது. இந்த ஆண்டு முழுவதும் அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம். சிறையில் இருப்பவர்களை காணச் செல்லுதல். Let us make this a year of jubilee, year of hope. இறந்தோரை அடக்கம் செய்தல், இதெல்லாம் செய்வோம். இரக்கத்தின் தூதர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் நாம் வாழ்வோம். தன்னையே கொடுக்கும் கொடைதான் அருமையான ஒரு கொடை. அன்னை தெரேசாவை பாருங்கள். அவரை போன்று நாம் வாழ முடியாவிட்டாலும் நம்மால் முடிந்ததை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த ஆண்டு முழுவதும். மனு ஒருவரானது மகிழ்ச்சி. கடவுள் நமக்காக, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நற்கரணையாக நாம் இந்த ஆண்டு முழுவதும் வாழ கற்றுக்கொள்வோம். சேவை வாழ்வாக நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அதிகமாக ஈடுபடுவதற்கு இதுவே தகுந்த தருணம் இந்த ஜூபிலி ஆண்டு. கடைசியாக புதுப்பிக்கும் கொடை, ஒரு புதிய வாழ்க்கை இந்த ஆண்டு நாம் ஆரம்பிப்போம். சரியா? நாம் ஆசீர்வதிக்கப்படுக போகின்றோம். நாமும் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். எனக்கு பிடித்த ஒரு கதையை சொல்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு காரில் போயின்னு இருக்காங்க. ஒரு கார் ஓட்டினரும் டாக்ஸி டிரைவரும் அந்த அவரோடு பயணிப்பவரும். கார் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்கா போன்ற நாடுகளிலே சைடு ரோட்லேருந்து உள்ளே வரும் பொழுது காத்திருந்து உள்ளே வர வேண்டும். அதுபோன்று நான் காத்திருக்கும் அந்த மெயின் ரோட்டில் போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒரு குப்பை லாரி திடீரென்று மெயின் ரோட்டுக்குள் நுழையிறான். டாக்ஸி டிரைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக்கை போட்டு காரை நிறுத்துகிறார். அந்த குப்பை லாரி டிரைவர் குப்பை லாரியை நிறுத்தி பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் இவரை திட்டுகிறார். டாக்ஸி டிரைவர் கரெக்டாக பிரேக் போட்டிருக்காரு. குப்பை லாரிக்காரன் தான் தவறு செய்தவர். ஆனால் யார் திட்டுறான்? குப்பை லாரிக்காரன் டாக்ஸி டிரைவர் திட்டுறான். டாக்ஸி டிரைவர் என்ன பண்றாரு? ஹாவ் a nice day, இது நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்கிறார். ஹாவ் a nice day. அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுறான் குப்பை லாரி டிரைவர். இவர் என்ன சொல்றாரு? ஹாவ் a nice day. இந்த பக்கத்தில் உட்கார்ந்த மனிதர் இது பொறுக்க முடியல. அவன் தான் தவறு செஞ்சான், அவனை கெட்ட வார்த்தையில திட்டுறான், நீ என்ன செய்யற? நல்லா இருன்னு சொல்ற. அப்போ இவர் சொல்ற, டாக்ஸி டிரைவர், நம்ம எல்லாருமே ஒரு லாரி போல தான். நமக்குள்ள எது இருக்கோ அதை தான் வெளியே வாரி வீசுவோம். எனக்குள்ள குப்பை இருந்தால் குப்பையை தான் நான் வாரி வீசுவேன். அவருக்குள்ள குப்பை இருக்கு, குப்பையை வாரி வீசுறாரு. எனக்குள்ள அன்பு, அமைதி, பாசம், பொறுமை இதெல்லாம் இருக்கின்றது. இதை தான் வெளியே நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். So today God is calling us to be a blessing. நீங்கள் வெளியே போடுவது நமக்குள் இருக்கும் கடவுளின் வரங்களை தான் நாம் பிறருக்கு நாம் வாரி வழங்க வேண்டும். கடவுள் தரும் இந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் பிறருக்கு நாம் கடைசியாக இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ரூம்ல 4 மெழுகுவர்த்திகள். ஸ்க்ரீனில் பாருங்க. இந்த முதல் மெழுகுவர்த்தி என்ன மெழுகுவர்த்தி? பீஸ், அமைதியின் மெழுகுவர்த்தி. இரண்டாவது ட்ரஸ்ட், நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. மூன்றாவது லவ், அன்பின் மெழுகுவர்த்தி. நான்காவது ஹோப். ஒரு குழந்தை, நெக்ஸ்ட் லைன், ஒரு குழந்தை அந்த ரூமுக்குள்ள வருகிறார். அந்த 3 மெழுகுவர்த்திகளும் அணிந்திருக்கின்றன. அன்பின் மெழுகுவர்த்தி, நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி, அமைதியின் மெழுகுவர்த்தி. 3ம் அணிந்திருக்கின்றன. இந்த குழந்தை அழுவது அந்த மெழுகுவர்த்தியில் அணிந்திருப்பதை பார்த்து. ஆனால் ஒரு குரல் கேட்கின்றது. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது அல்லவா? எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி. அந்த எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறது, பயம் வேண்டாம், நான் இருக்கின்றேன், என்னை நீ பயன்படுத்தி அந்த மற்ற 3 மெழுகுவர்த்தியிலும் கொளுத்திவை என்று சொல்கிறது. அந்த குழந்தை அந்த எதிர்நோக்கு மெழுகுவர்த்தி எடுத்து அன்பின் மெழுகுவர்த்தியை கொளுத்துகின்றது, அமைதியின் மெழுகுவர்த்தியை கொளுத்துகின்றது, நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியை கொளுத்துகின்றது. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கடைசியில் நம்ம என்ன செய்யணும்? எதிர்நோக்கை மட்டும் விடக்கூடாது. ஓகே, இந்த ஆண்டு முழுவதும்